சங்கீதம் அப்படிங்கிற வானத்துல சிறகடிச்சு பறந்த மின்னின பெண் பாடகிகளை பத்தின தெரிஞ்சும் தெரியாத விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். முதலாவதா பின்னணி பாடகி டி.கே. பட்டம்மாள் அவர்கள். பெண்கள் வெளியில வர்றதே குத்தமா நினைக்கிற குடும்பத்துல பிறந்து புகழ்பெற்ற பாடகியா ஆனவங்க தான் டி.கே. பட்டம்மாள். இந்தியா சுதந்திரம் வாங்கின செய்திய அகில இந்திய வானொலியில ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு பாடி சொன்னவங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே டி.கே. பட்டம்மாள் மேடை கச்சேரி செஞ்சவங்க. மிருகங்கள் மேல அளப்பரிய பற்று கொண்டதுனால டி.கே. பட்டம்மாள் 10 பசுமாடுகளையும் 10 நாய்களையும் வளர்த்தாங்க. அடுத்தபடியா பின்னணி பாடகி எம்.எல். வசந்தகுமாரி. சங்கீத கலாநிதி விருது வாங்கின முதல் இளம் வயது பெண் அப்படிங்கிற பெருமைக்குரியவங்க. ராகங்களின் அரசி அப்படின்னு புகழப்பட்டவங்க. திரைப்படங்கள்ல மொத்தமா 150 பாடல்கள் பாடியிருக்காங்க. உள்நாடு மட்டும் இல்லாம வெளிநாட்டிலையும் போய் நிறைய இசை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க. இந்தியா சீனா போர் நடக்கும்போது தான் போட்டிருந்த எல்லா நகையையும் நம்ம நாட்டோட நலநிதிக்காக கொடுத்தவங்க. அடுத்தபடியா பின்னணி பாடகி என்.எஸ். வசந்த கோகிலம். கர்நாடக சங்கீதத்துல கொடிகட்டி பறந்த பாடகிகள்ல வசந்த கோகிலம் அவர்களும் ஒண்ணு. திரைப்படங்கள்ல பாடியும் நடிச்சும் இருக்காங்க. பின்னணி பாடகிகளுக்கான பரிசை முதலா வென்ற முதல் பாடகி. அதிர்ஷ்டவசமா 32 வயசுலயே காசநோய் பாதிப்பால இறந்து போன என்.எஸ். கோகிலம் தான் இறந்து போறதுக்கு முன்னாடியே தான் இசையில சம்பாரிச்ச எல்லா சொத்துக்களையும் காசநோய் மருத்துவமனைக்கு எழுதி வச்சுட்டாங்க. அடுத்தபடியா பின்னணி பாடகி மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அப்படிங்கிற எம்.எஸ். சுப்புலட்சுமி. கர்நாடக இசையில புகழ்பெற்ற பாடகராகவும் தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, வங்காளம், சமஸ்கிருதம், குஜராத்தி அப்படின்னு பல மொழிகள்ல பாடல்களை பாடி இசையரசி, இசைப்பேரரசி, இசைக்குயில், இசை ராணின்னு பல பேரால அழைக்கப்பட்டவங்க. ஐக்கிய நாடுகள் அவையில தனது அரங்கேற்றத்தை முதல்ல நிகழ்த்தின இந்தியர் அப்படிங்கிற பெருமைக்குரியவங்க. போப்பாண்டவர் முன்னிலையில பாடல் பாடி தங்கப்பதக்கம் வாங்கின பாடகி. முதல்ல எம்.எஸ். சுப்புலட்சுமி சென்னை மியூசிக் அகாடமியில பாடும்போது அவங்களுக்கு வயசு வெறும் 13 தான். அப்போ எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடின முதல் பாடல் பஜனை பாடல்கள். அடுத்தபடியா நடிகை பாடகி கே.பி. சுந்தராம்பாள். நாட்டிலேயே முதன்முறையா சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகை பாடகி அப்படிங்கிற பெருமைக்குரியவங்க. தன்னோட வெண்கல குரலால மக்களை கவர்ந்த கே.பி. சுந்தராம்பாள் 1953 வெளியான ஔவையார் அப்படிங்கிற படத்துல ஔவையார் கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல இடம்பெற்ற 48 பாடல்கள்ல 30 பாடல்கள் கே.பி. சுந்தராம்பாள் பாடினது. ஔவையார் படத்துல நடிக்கிறதுக்காக கே.பி. சுந்தராம்பாள் வாங்கின சம்பளம் 1 லட்சம் ரூபாய். அடுத்ததா பின்னணி பாடகி வாணி ஜெயராம். கர்நாடக சங்கீதம், திரை இசை, ஹிந்துஸ்தானி அப்படின்னு 3 தளங்கள்லையும் பயணித்த ஒரே பாடகி வாணி ஜெயராம் மட்டும்தான். இந்த பெருமை இந்தியாவிலேயே வேற எந்த பின்னணி பாடகிக்கும் கிடையாது. ஆரம்பத்துல மும்பைல இருக்க பேங்க்ல வேலை பார்த்த வாணி ஜெயராம் ஹிந்துஸ்தானி அப்படிங்கிற ஒரு இசையை கத்துக்கிறதுக்காக தன்னோட வேலையை ராஜினாமா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் திரைப்படங்கள்ல பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. பாடகி வாணி ஜெயராம் குட்டி அப்படிங்கிற ஹிந்தி படத்துல பாடின போலூரே பப்பி ஹைரா அப்படிங்கிற பாட்டு சரித்திரம் படைச்ச பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பினாகா கீதமாலா அப்படிங்கிற நிகழ்ச்சியில தொடர்ந்து வாணி ஜெயராம் பாடின இந்த பாட்டு 16 வாரம் முதலிடத்துல இருந்துச்சு. அடுத்ததா பின்னணி பாடகி பி. சுசீலா அவர்கள். 1950 நடந்த ஒரு வானொலி போட்டியில சுசீலா பாடின பாட்டு அவங்க இசை வாழ்க்கையோட தொடக்கமா இருந்துச்சு. 25,000 பாடல்களுக்கு மேல பாடின பி. சுசீலா அவர்கள் 5 தேசிய விருதுகளையும் 10க்கும் மேற்பட்ட மாநில விருதுகளையும் பத்மபூஷன் விருதுகளையும் வாங்கின பின்னணி பாடகி. திரைப்படத்துல பின்னணி இசைக்குன்னு 1969 முதல் முறையா தேசிய விருது கொடுத்தப்போ அந்த தேசிய விருதை வாங்கின முதல் பாடகியும் பி. சுசீலா தான். பி. சுசீலா அவர்கள் தேசிய விருது வாங்கின படம் உயர்ந்த மனிதன். பி. சுசீலா ஒரு புகழ்பெற்ற இந்திய பின்னணி பாடகி, கர்நாடக பாடகர், இசையமைப்பாளர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவங்க. பல மொழிகள்ல 50,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடினவங்க. 1969 கேரள அரசோட முதல் சிறந்த பின்னணி பாடகி விருது வாங்கினவங்க. குருவாயூர் கோயில்ல நட திறக்கும் போது ஒலிக்கிற ஸ்ரீமன் நாராயணியம் அப்படிங்கிற பாடலை பாடினவங்களும் பி. சுசீலா அவர்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.